ஓகே. ஸோ நம்ம நேற்று என்ன ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்? 3 ஆர்டிகல்ஸ் பார்த்தோமா? சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் என்னது? இந்தியா இந்தியா கேன் அச்சீவ் எனாமஸ் growth ஒன்லி பை ஓவிங் நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்தியா வந்து ரொம்ப முன்னேற்றத்தில் போகணும் அப்படின்னா இந்தியாவுக்குன்னு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்னது டெக்னாலஜி இதெல்லாம் வேணுங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. என்ன தெரியுது விரா என்ன தெரியுது ஒரு நிமிஷம். பண்ணுங்க. ஓகே. ஓகே. ஸோ வந்து இந்தியாவுக்குன்னு தனிப்பட்ட முறையில் டெக்னாலஜிஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதுல சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா வந்து என்னெல்லாம் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரோ வந்து நம்ம மூணில் லேண்டிங் பண்ணோம். அப்புறம் வந்து ஆதித்யா எல்வன் சொல்லிட்டு சன்னுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம், விண்கலை இது பண்ணோம். அப்புறம் வந்து 2024 வீனஸ்க்கு வந்து நம்ம வந்து மிஷின் அனுப்ப போறோம். அது எல்லாமே ஹியூமனை வச்சு நம்ம அனுப்ப போறோம் 2025க்குள்ள. அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சோம், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து அஸ்ட்ராசெனிகா சேர்ந்து செரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா வந்து கோவிட்-19 வேக்சினை கண்டுபிடிச்சு நம்ம உலகத்துக்கு தந்தோம். அதே மாதிரி மலேரியா வேக்சின் வந்து இப்ப என்னது நம்ம தான் வந்து கண்டுபிடிச்சு 2023 WHO அப்ரூவல் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து என்னது இந்தியாவோட சயின்ஸ் ஐஐஎஸ்சி பெங்களூர் வந்து என்னது சென்ட்ரல் பிரைன் ரிசர்ச்ங்கிறது ஒரு இன்ஸ்டியூஷனே வந்து அவங்க வந்து லேப்ல வச்சிருக்காங்க. இது வந்து நியூரோஜெனிக் டிசீஸ் எல்லாம் வந்து டார்கெட் பண்ண உதவுது. அது இல்லாம வந்து 9 மிஷின்ஸ் வந்து இந்தியா வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, ஏம் பண்ணியிருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், டீப் ஓஷன் எக்ஸ்ப்ளோரேஷன் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்தியாவில் வந்து லிகோங்கிற ஒரு ஃபெசிலிட்டிஸும் நம்ம என்ன செய்ய போறோம், அமைக்க போறோம். ஸோ இந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கு. சரிங்களா? ஸோ ஆனா வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிலோ வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பஞ்ச் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? சயின்டிபிக் அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்கு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா தான் அதிகமான சயின்ஸ் ஜேர்னல் வந்து வெளியிடக்கூடிய நாடாக இருக்குது. சரிங்களா? ஆனா வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. சரிங்களா? இந்தியாவில் பாத்தீங்கன்னா 26 ரிசர்ச்சர்ஸ் பெர் 1 லேக் பீப்புளா இருக்காங்க. சரிங்க, மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 32 ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? சவுத் கொரியால வந்து உங்களுக்கு அதே மாதிரி வந்து ஜிடிபில பாத்தீங்கன்னா இந்தியா வந்து என்னது 0.65 வந்து ஜிடிபில 0.65 ஆஃப் ஜிடிபி தான் நம்ம என்ன செய்யறோம், ரிசர்ச்சுக்காக ஆர்என்டிக்காக நம்ம செலவு பண்றோம். அதே மற்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா செலவு பண்றாங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டண்டிங்னால மூணுல ஒரு குழந்தைகள் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? அதுல வந்து 142 கோடி மக்கள் வந்து பிலோ பவர்ட்டி லைன்ல தான் இருக்காங்க. அது வந்து பிரேசில் நாட்டை சமமானது. பிரேசில் நாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 142 கோடி மக்கள் தான் இருப்பாங்க. அந்த நாடு மக்கள் அளவுக்கு நம்மளுக்கு வந்து வறுமையில் இருக்கிற மக்கள் மட்டுமே இருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ப என்னது, நம்ம வந்து ஒரு சைடு வந்து நம்ம என்ன செய்யறோம், ரிசர்ச் இந்த மாதிரி வேலையில போனாலுமே வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பின்தங்கி இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் முக்கியம். சரிங்களா? ஸோ சஸ்டைனபிள் ஹெல்த், சஸ்டைனபிலிட்டி, ஏர் குவாலிட்டி இதெல்லாம் வந்து நமக்கு பேஸா இருக்கு. இதனால நம்ம வந்து வேற ஐடியாஸ் இருந்தா நம்ம எடுத்து இது பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து இதா வந்து என்ன சொல்றாங்க, ஒரு நோபல் லாரேட்ஸ் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. இன்னைக்கு வேணா வந்து நீங்க வந்து கொஞ்சம் டாலர் செலவு பண்ணலாம். ஆனா நாளைக்கு இதனால வந்து எனானமஸ் இது கண்டுபிடி உங்களுக்கு கிடைக்கும், அவுட்புட் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுலதான் வந்து 35 நோபல் லாரேட்ஸ் அதை உருவாக்குறாங்க. சரிங்களா? அந்த இன்ஸ்டிடியூஷன். ஸோ மணி வந்து நம்மளுக்கு என்னது ஆர்என்டி ஸ்பென்ஸ் அதிகமா நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. சரிங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து காசு வந்து அதிகமா செலவு பண்ணணும். அதே மாதிரி பிரைவேட் இப்ப எல்லா நாடுகளிலும் பாத்தீங்கன்னா பிரைவேட் இண்டஸ்ட்ரி தான் அதிகமா என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ரிசர்ச் எல்லாம் தான் அதிகமா செலவு பண்ணுவாங்க. இந்தியாவில் மட்டும் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி அதிகமா செலவு பண்றாங்க. ஸோ பிரைவேட்டும் பிலாந்திரோபிஸ்டும் வந்து அதிகமான காசு செலவு பண்ணக்கூடியதாக அவங்களா இருக்கணும். அதே மாதிரி இன்ஸ்டியூஷனும் லேக் ஆஃப் இன்ஸ்டியூஷன் இருக்கு. இந்தியாவில் பாத்தீங்கன்னா எப்படின்னு சொன்னா நிறைய இன்ஜினியரிங் சொல்லி தரக்கூடிய அதாவது கிராஜுவேஷன் படிப்பு சொல்ல தரக்கூடிய இன்ஸ்டியூஷன் அதிகமா இருக்கு தவிர ரிசர்ச் அண்ட் இனோவேஷனை சொல்லி தரக்கூடிய இல்ல ஊக்குவிக்கிற இன்ஸ்டியூஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி டேலண்ட் பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்தியால இருந்து நிறைய பேர் என்ன செய்யறாங்க, வெளிநாட்டுல போய் வந்து படிச்சு அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே ஒர்க் பண்றாங்க. சோ இந்தியால இருக்கிற டேலண்ட்ல வெளிநாட்டுல வந்து இது ஆகுது. சரிங்களா? சோ அதே மாதிரி ஸ்டெம் எல்லா படிப்புகளும் கலந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா மற்ற நாடுகள் அதிகமா இருக்கு. இதெல்லாம் பண்ற மூலியமா என்னது, இந்தியா வந்து திருப்பியும் வந்து இந்தியா வந்து இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ண மூலியமா இந்த ஒரு நாடா உருவாகலாம். அது பியூரோகிரசி. சரிங்களா? எதுக்கு எடுத்தாலும் வந்து நிறைய விதிமுறைகள், ரிட் டேபிசம், நெப்போட்டிசம் எல்லாம் சொல்லுவாங்க. இதனாலேயே வந்து நம்ம என்ன செய்ய முடியும், முன்னேற முடிய மாட்டேங்குது. ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ வந்து கம்மியா தான் இருக்கு. சரிங்களா? சோ பெரிய பெரிய வெளிநாட்டுல இருந்து ஃபேக்கல்டிஸ் இறக்கணும், அதுக்கும் நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் வந்து கரெக்டா பண்ணா மட்டும் தான் நம்மளால வந்து முன்னேற முடியும்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம். இந்தியா சயின்டிபிக்லாம் வந்து ஏன் இது பண்ணுது அப்படின்னு சொன்னா லைனா நீங்க பாயிண்ட்ஸா வந்து வைக்க வேண்டியதா இருக்கும். சரிங்களா?
அடுத்து ஆன்டிபயோட்டிக் யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. ஆன்டிபயோட்டிக் யூசேஜ் தான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சரி, இப்போ ஆன்டிபயோட்டிக் மருந்து எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட வந்து வெளியில இருந்து கிருமிகள் உள்ள வரும்போது அது வந்து என்ன செய்யும், தடுத்துரும் உங்களுக்கு. சரிங்களா? அது வந்து உண்மையாலுமே உங்களுக்கு நோய் இருந்தா மட்டும் தான் அது வந்து யூஸ் பண்ணணும். ஆனா இவங்க வந்து நோய் வரக்கு முன்னாடியே வந்து யூஸ் பண்ணி குடுத்துறாங்க. இதனால என்ன ஆகுது, அந்த வரக்கூடிய நோய் வந்து இது கூட பழகிருது. பழகி இது அடாப்டேஷன் ஆயி, திருப்பி நம்ம அந்த மாத்திரை போடும்போது இந்த நோய் வந்து என்னது, அது வந்து தவிடுபொடி ஆக்கிடுது அதோட ஸ்ட்ராட்டஜியே. சோ அந்த நோய் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்தாலுமே கம்மியாக மாட்டேங்குது. இப்ப இது வந்து பழகிருச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப எந்த மாத்திரை எடுத்தாலுமே வந்து நோய் தீராது. இது வந்து பெரிய ப்ராப்ளமா வந்து அமைஞ்சிரும். சரிங்களா? சோ இதனால டாக்டர்ஸ் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் வந்து கம்மி பண்ணி குடுக்கணும். சரிங்களா? இது வந்து முக்கியமா வந்து கண்டிப்பா மஸ்ட்ங்கிற இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணணும். எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் வந்து ஈஸியா கிடைச்சிடக் கூடாது. இந்த மாரி நெறைய வந்து விஷயங்கள் பண்ற மூலியமா இத இது பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகே. அவேர்ங்கிற ஒரு இது மூலியமா இது பண்ண சொல்றாங்க. அடுத்து பப்ளிக் சர்வன்ட்ஸ் வந்து நம்ம ப்ரமோஷன் பண்றதுக்காக. இப்ப செல்ஃபி பாயிண்ட்லாம் இது வந்து நெறைய காசு கோடி ரூபாய் குடுத்து செலவு பண்ணி இதெல்லாம் பண்றாங்க. ஆனா இது வந்து பப்ளிக் ஆஃபீஸர்ஸ கொண்டு போய் நிக்கிற மூலியமா என்ன ஆகுது? பொலிட்டிசேஷன் ஆஃப் பியூரோக்ரசி நடக்குது. இது வந்து உங்களோட தனிப்பட்ட லாபத்துக்காக நீங்க கவர்ன்மெண்ட்ட வந்து இத யூஸ் பண்றீங்க. இது தப்பான விஷயம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா கவர்ன்மெண்ட் வந்து நாங்க வந்து ஸ்கீம்ஸ் வந்து மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாரி பண்றோம் அப்படிங்கிற மாரி அவங்க வந்து இது பண்றாங்க. சரிங்களா? இது டெல்லி கோர்ட்ல வந்து கேஸ் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்டா நீங்க என்ன செய்யலாம்? ஞாபகம் வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுட்டு, இத வந்து எப்படி நீங்க பில்டப் பண்ணி எழுதிட்டு போறீங்கங்கிறது தான் வந்து மேட்டர். சரிங்களா? இப்ப எப்படி இப்ப எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன லைன் கிடைச்சா அத வந்து நம்ம டெவலப் பண்ணுவோம். அந்த மாரி இது எல்லாமே சின்ன சின்ன லைனா. இது பெருசா பார்க்கும்போது படிக்கும்போது உங்களுக்கு பெருசா தெரியும். ஃபேக்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனா இதோட பேஸ் லைன் என்ன? இது என்னதான் சொல்ல வராங்க? ஒரு ஃபேக்ட், 2 ஃபேக்ட்ன்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, எக்ஸாம்ல எழுதும்போது உங்களுக்கு ஈஸியா வரும். சரிங்களா? ஒரு 10 ஆர்டிகில் படிச்சா தான் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எழுதுற மாதிரி நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா 10 டைமென்ஷன்ல குடுத்திருக்கணும். இது வந்து ஒவ்வொரு டைமென்ஷன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்ல இருந்து. ஓகேவாம்மா? ஓகே. நெக்ஸ்ட் ஆர்டிகல் போயிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து 3 கிரிமினல் லாஸ் வந்து மாத்துறாங்க. சைலண்ட் ஃபீச்சர் அண்ட் கவர்ன்மென்ட் அண்ட் கிரிட்டிக்ஸ் ரிவ்யூ பிளான். சரிங்களா? நம்ம பிரிட்டிஷ்கார காலத்துல இருந்து நம்ம வந்து லாஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஐபிசி, இந்தியன் கிரிமினல் கோடு, இது ஐபிசி, இந்தியன் போலீஸ் கோடு இது எல்லாமே. அதெல்லாம் வந்து இந்தியர்களுக்கு தனியா நம்ம வந்து இந்தியனைஸ் பண்ணி புதுசா வந்து கொண்டு வராங்க. அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன? அதோட கிரிட்டிசிசம் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? வேர்ல்ட்ஸ் இன் பாலி கிரைசிஸ் நெறைய இடங்கள் நெறைய விஷயம் நடக்குது. வேல்யூ ஆஃப் டெமோக்ரஸி இன் யூத் இஸ் ஆன் டிக்ளைன். சரிங்களா? இப்ப யூத்தா இருக்கவங்களுக்கு வந்து இந்த டெமோக்ரஸியோட வேல்யூ இல்லாம போகுது. இப்போ நம்மளுக்கு நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து சுதந்திர போராட்டம் அதெல்லாம் பார்த்திருப்பாங்க. அதனால வந்து ஜனநாயகம்னா என்னன்னு தெரியும். ஏன்னா அவங்க பிரிட்டிஷ் ஆட்சி கீழ இருந்திருந்தாங்க. ஆனா நம்ம அந்த மாரிலாம் இல்லல்ல. அட்லீஸ்ட் இப்போ வந்து நம்ம இப்ப என்னோட காலத்துலலாம் வந்து அத பத்தி படிப்போம். தாத்தா, பாட்டி சொல்லியிருப்பாங்க. ஆனா இனி வர காலங்கள்ல தாத்தா, பாட்டி நெறைய வீட்லயே இல்ல. அவங்களுக்கு இத பத்திலாம் தெரியாது. சரிங்களா? ஒரு 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 அடிமை ஆட்சிக்கு கீழ நீங்க வாழ்ந்தா தான் அதோட வலி தெரியும். சுதந்திரம் என்னங்கிறது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மட்டும் தான் சுதந்திரம் என்னன்றது தெரியும். ஆனா இப்ப இருக்க 2K கிட்ஸ்க்கு அத பத்திலாம் ஒண்ணும் தெரியறதில்ல. சரிங்களா? அதான் இங்க பிரச்சனையா போயிட்டு இருக்கு. டெமோக்ரஸிக்கு எதிரா எந்த நடவடிக்கை எடுத்தாலும் இவங்கனால வந்து இவங்க என்ன செய்றாங்க? அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதோட அரும அவங்களுக்கு தெரியறதில்ல. அது மாரி சொல்றாங்க. அது பிஎம் ஜன்மன் லேக் ஆஃப் ரியலிஸ்டிக் டேட்டா மேக்ஸ் த திங்ஸ் டிஃபரெண்ட். பிஎம் ஜன்மன்னா வந்து அந்த ட்ரைபல் பீப்புள் இருப்பாங்க. பிவிடிஜிஸ் பார்ட்டிகுலர் வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ். சரிங்களா? இவங்களுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் அது. சரிங்களா? அதுல வந்து நெறைய டேட்டாவோட மிஸ்ஸிங்லாம் இருக்கு. அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு சொன்னா நெறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்றது தான் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே. சரிங்களா? இதெல்லாம் நான் அனுப்புவேன். கொஸ்டின்ஸ் பாத்துங்க. இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துங்க. சரிங்களா? 3 கிரிமினல் லாஸ் அண்ட் சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் கவர்ன்மெண்ட் கிரிட்டிக்ஸ் அண்ட் வியூ பாயிண்ட். சென்சஸ்ல. இது பாலிட்டில வரும். கான்ஸ்டிடியூஷன்ல வரும். லோக்சபா பாசஸ் 3 கிரிமினல் லாஸ் பில்ஸ். ஹியர் ஆர் த கீ சேஞ்சஸ். ஹிந்துல 21 டிசம்பர்ல வந்தது கொஸ்டின். சரிங்களா? ஹவ் டு யூ வியூ த ரீசன்ட் பாஸ்ட் 3 கிரிமினல் பில்ஸ் பை த பார்லிமெண்ட்? எப்படி பாக்குறீங்க? பார்லிமெண்ட் பாஸ் 3 கீ பில்ஸ். சரிங்களா? 3 கீ பில்ஸ் சீக்ஸ் த ஓவரால் த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இப்போ வந்து உங்களுக்கு நீங்க ஒரு தப்பு செஞ்சீங்கன்னா இவ்வளவு காலம் வந்து ஜெயில இருப்பீங்க. என்ன பனிஷ்மெண்ட் அதெல்லாம் சொல்றது தான் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதை வந்து ஓவரால் பண்ண போறாங்க. Subsequently, the Home Minister assisted that focus on delivering speedy justice rather than handing down the punishment. சரிங்களா? நம்மளோட
முன்னாடி சட்டங்கள்லாம் வந்து பிரிட்டிஷ்காரன் உருவாக்குது. பிரிட்டிஷ்காரன் எதுக்காக? பனிஷ்மெண்ட் தரக்காக தான் வந்து உருவாக்கி இருக்கான், ஜஸ்டிஸுக்காக இல்ல. சரிங்களா? சோ இப்போ வந்து நம்ம என்ன பனிஷ்மெண்ட்டை விட ஜஸ்டிஸுக்காக நம்ம என்ன செய்யறோம், இந்த இதை வந்து மாற்றம் கொண்டு வரோம்னு சொல்றாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் 3 பில்ஸ். சரிங்களா? ஐபிசி வந்து 1860 கொண்டு வரப்பட்டது. அது வந்து பாரதிய நியாய சன்ஹிதா பில் 2023 அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இதுல வந்து 358 செக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஐபிசில ஒரிஜினல் 511 இருந்ததுக்கு 358 மாத்திருக்காங்க. அது கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர், சிஆர்பிசி. இது வந்து என்னது, பாரதிய நகரிக் சுரக்ஷா செகண்ட் பில், இது 2023. இதுல வந்து 531 இருக்கும். முன்னாடி பாத்தீங்கன்னா 484 இருக்கு. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், பாரதிய சாக்ஷியா பில், சாக்ஷியா, சரிங்களா? சாக்ஷி அப்படின்னு சொன்னா என்னது, உங்களுக்கு வந்து எவிடன்ஸ் அர்த்தம். இட் வில் ஹேவ் 170 செக்ஷன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் 167 செக்ஷன் இன் ஐஏ. சரிங்களா? இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இதெல்லாம் மாத்தி கொண்டு வராங்க. இந்த 3 விஷயத்தை மாத்தி கொண்டு வராங்க. சரிங்களா? பாருங்க, சேலன் ஃபீச்சர் ஆஃப் பாரதிய நியாய சன்ஹிதா பில், இந்தியன் பீனல் கோட். சரிங்களா? இது வந்து எவ்வளவு நீங்க என்ன தப்பு செஞ்சீங்கன்னா எவ்வளவு ஜெயில் டேர்ம், கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அதை பத்தி எல்லாம் இது சொல்லப்பட்டிருக்கும். டெரரிசம் கேசஸ் கேன் பி ப்ராசிக்யூட்டட் எய்தர் பை அண்டர் செக்ஷன் 113 ஆஃப் பில் ஆர் அண்டர் த யூஏபிஏ. யூஏபிஏங்கிறது டெரரிசத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பில் தான். சரிங்களா? This will be decided by an officer of not below the rank of SP, Superintendent of Police. The offense of punishable with death or imprisonment of life. சரிங்களா? இப்ப டெரரிசம் கேட்ல வந்து ஜெனரல் இதுலயே கூட வச்சுக்கலாம், இல்ல தனியாவும் விசாரிக்கலாம். ஆனா அது யார் இது பண்ணுவாங்க? எஸ்பி தான் முடிவு பண்ணுவாங்க. Possibly possessing property derived from a through a terrorist act punishable if it is held knowingly. இப்ப வந்து டெரரிஸ்ட் கிட்ட இருந்து நம்ம வந்து வாங்குறோம், வீடு வாங்குறோம், இல்ல வீடு விக்கிறோம், அவங்களுக்கு வீடு விக்கிறோம் அப்படி சொன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டே பண்ணாதான் நம்மளால தப்பு, தெரியாம பண்ணா அதெல்லாம் தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. The term unsoundness of mind appears in several positions instead of mental illness, intellectual disability also held. சரிங்களா? சோ மூளை வளர்ச்சி இல்ல, சரிங்களா, அவங்களுக்கு தப்புன்னா அவங்களுக்கு கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு. சோ அதோட இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, மென்டல் இல்னஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. மாப் லிஞ்சிங். மாப் லிஞ்சிங் என்னது, 4-5 பேர் சேர்ந்து வந்து ஒருத்தனை அடிச்சு கொள்றத மாப் லிஞ்சிங் சொல்லுவாங்க. ஆனா ஹேட் கிரைம், சரிங்களா, ஒரு ரிலிஜனுக்கு எதிராகவோ, சாதிக்கு எதிராகவோ, இல்ல ஒரு இனத்துக்கு எதிராகவோ ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா ஹேட் கிரைம் இஸ் மேட் செப்பரேட் கேட்டகரி அண்டர் மர்டர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். சரிங்களா? ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மர்டர் கீழே அது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்த மாதிரி இதுக்கு சட்டம் இல்ல, அதனாலே நிறைய இடங்கள்ல இந்த மாப் லிஞ்சிங் நடந்துச்சு. ஆனா இப்ப வந்து சட்டமா கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு. The offense deal with the cases where murder is committed by 5 or more person acting as a concert with one another. Penalty of mob lynching are par with murder. மர்டரோட என்ன தண்டனையோ அதே தான் மாப் லிஞ்சிங்கும் தண்டனையா இருக்கும். Petty organized crime is defined as the inclusion of crimes like theft, snatch, cheating, unauthorized and left tickets. இதெல்லாம் பெட்டி கேஸ்னு சொல்லுவாங்க. So unauthorized betting, gambling இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Definition of child introduced, transgender induced included, and definition of gender and electronic digital records included, and definition of document எல்லாமே வந்து டெஃபினிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. நியூ சாப்டர் ஆஃபீஸ் ஆஃபென்ஸ் அகைன்ஸ்ட் உமனுக்கும் இது சைல்டுக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நியூ சாப்டர் ஆன் இன்சாக்கேட் ஆஃபென்சஸ், அட்டெம்ப்ட், அபெட்மெண்ட், கான்ஸ்பிரசி இதுலயும் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சாப்டர் ஆட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஐபிசி புக்ஸ் தனியா இருக்கு, சிஆர்பிசி புக் தனியா இருக்கு, நெட்ல அடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். The bill removes the sedition offenses but have provision for punishment for offenses similar to those on sedition law. சரிங்களா? செடிஷன் ஆஃபென்ஸ் எடுத்திருக்காங்க, ஆனா சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைட் இஸ் ரிலேட்டட் as a crime. இப்போ இது வரைக்கும் வந்து அட்டெம்ப்ட் டு சூசைட் வந்து கிரைமா தான் பார்க்கப்பட்டுச்சு, இப்போ வந்து கிரைமா பார்க்கப்படுது. கம்யூனிட்டி சர்வீசஸ் ப்ரொவைட் as a punishment theft or less than 5,000 கீழே ஏதாச்சும் தெஃப்டோ ஏதாச்சும் இது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ், அதாவது ஏதாச்சும் சுத்தம் பண்றது, தூர் வர்றது, மரத்தை நடுறது, இந்த மாதிரி அவங்க என்ன செய்யலாம், மெஜிஸ்ட்ரேட் நினைச்சா உங்களுக்கு தண்டனை தரலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஐபிசி இந்தியன் பீனல் கோடோட ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? நிறைய விஷயம் இருக்கு, இதெல்லாம் முக்கியமான விஷயமா வந்து கருதப்படுது. சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்துல பாருங்க, இந்த சிஆர்பிசில 1973 இது வந்து பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா இதை கொண்டு வந்திருக்காங்க. The community service defined as a work which court may order to or convict or perform as a punishment that benefits the community which no remuneration, எந்த சம்பளம் கொடுக்கப்பட மாட்டாது. சரிங்களா? Magistrates are specifically empowered to impose punishment to encourage a more reparative approach to the minor crimes. Minor crimes இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணலாம். Use of handcuffs to prevent the escape of individual accused of serious offenses permitted. சரிங்களா?
ஸோ சீரியஸ் அஃபென்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் கஃப்ல தான் எல்லாம் பண்ணுவாங்க. திஸ் இஸ் பெர்மிட் நாட் ஒன்லி த டைம் ஆஃப் அரெஸ்ட் பட் ஆல்சோ த ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் பிஃபோர் த கோர்ட். கோர்ட் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணும்போது ஹேண்ட் கஃப் மாட்டி இருக்கும். இப்பெல்லாம் வந்து ஹேண்ட் கஃப் மாட்டக்கூடாதுன்னு முன்னாடி இருந்திருக்கு. அதனால நிறைய பர்சன்ஸ் தப்பிச்சு ஓடிடுவாங்க. இப்போ அப்படி இல்ல. The 15-day period of police custody now being aggregate of shorter periods of custody. சரிங்களா? இப்பெல்லாம் வந்து 15 நாள் ரிமாண்ட்ல வைக்கப்படும். நீங்க நிறைய படத்துல பார்த்திருப்பீங்களா? அது 15 நாள் மட்டும் இல்லாம சின்ன சின்ன பீரியடா நீங்க என்ன செய்யலாம்? 60 நாள் வரைக்கும் 90 நாளைக்கு வரை வச்சுக்கலாம். அது அஃபென்ஸை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The president of 15 days பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இன் CBI with Anupam J. Kulkarni into limiting police custody of 15 days of arrest. It has been referred to a larger bench of reconsideration by Supreme Court. சரிங்களா? இந்த கேஸ்ல தான் வந்து CBI விசஸ் அனுபம் ஜே குல்கர்னி இந்த கேஸ்ல தான் என்னது உங்களுக்கு 15 நாள் அரெஸ்ட் வந்து இது சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து 15 நாள் வைக்கலாமா இல்ல அதுக்கு மேல பண்ணலாமாங்கிறது சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இருக்கு கேஸ். Arrest of the offences with the punishment of less than 3 years imprisonment with the prior nod of senior police officer 3 or years or less. சரிங்களா? அரெஸ்ட் பண்றது கூட preliminary என்கொயரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்சென்சியா ட்ரையல் இன்ட்ரோடியூஸ் இன் எலக்ட்ரானிக் எஃப்ஐஆர் இன்ட்ரோடியூஸ். ஒருத்தர் வந்து இல்லாமையே வந்து என்ன செய்யலாம்? அவர் மேல கேஸ் நடத்தலாம், எஃப்ஐஆர் இது பண்ணலாம். மீனிங் ஆஃப் பெயில் இஸ் ஹேபிட் சிம்பிளிஃபைட். டைம்லைன்ஸ் ஆர் prescribed in many procedures of process. சரிங்களா? ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீடியா யூஸ் ஃபார் மெனி ப்ராசஸ் ஆன் ப்ரொசீஜர் ஆஃப் எக்ஸ்பெக்டட் என்ஹான்ஸ் டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி. என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம், ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக்லாம். விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ஸும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா விட்னஸ் வந்து ஏழைகளா இருந்தாங்க இல்ல வந்து சீக்கிரமா வந்து என்னது அவங்க ஏதாச்சும் பண்ணிடலாங்க, பெரிய ஆளுக்கு குத்தம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா படத்துல காமிக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து விட்னஸ் ப்ரொடெக்ஷன் தனியாக கொடுக்கப்படும். டெஃபினிஷன் ஆஃப் விக்டிம் எக்ஸ்பெண்டட். ப்ரொவிஷன் ஃபார் மோர் தேன் 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இன்ஸ்யூ. ஏன்னா வாய்தா வாங்கி ஒரு கேஸ் எல்லாம் முடியாம போயிடும். சரிங்களா? இப்போ வந்து என்ன செய்யறாங்க, 2 வாய்தம் அதுதான் வந்து ரொம்ப அட்ஜாயின்மெண்ட்டுக்குள்ள அது கேஸ் முடிக்கணுங்கிற மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். The bill allowed the admissibility of electronic evidence. சரிங்களா? இப்போ வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வந்து அட்மிட் பண்ண போறாங்க. சரிங்களா? எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் shall have legal effort paper record. பேப்பர் ரெக்கார்ட் மாதிரியே எலக்ட்ரானிக் ரெக்கார்டும் வந்து இருக்கும். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் ரிசீவ்ட் எலக்ட்ரானிக்கலா இன்க்ளூடிங் டெஃபினிஷன் ஆஃப் எவிடன்ஸ்ல வந்து ஸ்டேட் கொள்ளப்பட்டிருக்கு. பில் added more standards considering electronic digital record as primary evidence இருக்கு. Laying emphasis in proper custody, storage, transmission, broadcast, it added more kinds of secondary evidence include oral, written admission, evidence, skilled person to examine document which cannot be convincingly examined in court. சரிங்களா? இது வந்து ஸ்கில்டு பர்சன்ஸ்னால வந்து எக்ஸாம் பண்ணி, ஏன்னா டீப் ஃபேக்ஸ் எல்லாம் வந்துருக்குல்ல. ஸோ காப்பி எடுத்து இது பண்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்களா வந்து இது பண்றதுக்காக ஸ்கில்டு பர்சனும் வச்சு அவங்க என்ன செய்வாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. வாட் இஸ் த கவர்மெண்ட் வியூ பாயிண்ட் ஆஃப் திஸ் ரிகார்ட் ஆஃப் தீஸ் 3 பில்ஸ்? இந்த 3 பில்லை பத்தி கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஸ் பர் ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்றாங்க, the bill lay emphasis on Indianness. இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான். Indian constitution as well-being of the people. The laws are being changed in the spirit of constitution. கன்ஸ்டியூஷன் என்ன சொல்றதோ அதுக்கேற்ற மாதிரி தான் சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓல்டு லாஸ் பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் த பிரிட்டிஷ் இன்ட்ரெஸ்ட், பிரிட்டிஷ்காரனோட தன்னோட சுயநலத்துக்காக கொண்டு வரப்பட்டதுதான். அந்த ஃபோக்கஸ் வாஸ் பனிஷ். சரிங்களா? பனிஷ்மெண்ட் யாராச்சும் நம்மளுக்கு எதிராக பேசினாலும் அவனுக்கு பனிஷ் பண்றதுக்காக இந்த லா எல்லாம் கொண்டு வந்திருக்கு. ஆனா டெலிவர் ஜஸ்டிஸ் நாட் அ டெலிவர் ஜஸ்டிஸ். ஆனா இப்ப நம்ம கொண்டு வந்ததுக்காக ஜஸ்டிஸை வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்காக மட்டும்தான் தவிர பனிஷ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிடல அப்படின்னு சொல்றாங்க. ஜட்ஜஸ் வில் நாட் ஏபிள் டு ரிசர்வ் ஜட்ஜ்மெண்ட் ஃபார் மோர் தென் 45 days. 45 நாள் மட்டும் தான் வந்து ரிசர்வ் பண்ண வைக்க முடியும். அது 45 நாளுக்கு அப்புறம் வந்து என்ன செய்ய முடியும், கண்டிப்பா அது அந்த தீர்ப்பை வழங்கியே தீரணும். The visit of FSL team will maintain in case of offense where punishment is more than 7 years. 7 years மேல இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு டீம் வச்சு அவங்க என்ன செய்வாங்க, இது பண்ணுவாங்க. Sedition has been removed under the new law and replaced with the legislation. Mob lynching வந்து offense வந்து கருதப்படுது. சரிங்களா? anyone involved terror activities working against the country will be stricter punishment aiding the harming the nation won't be spared of home ministry. சரிங்களா? So terrorism activities சப்போர்ட் பண்றவங்க ரொம்ப பனிஷ்மெண்ட் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. New bills have provision of trial in absentia who are hiding in other countries terrorist act and offense India. சரிங்களா? இப்போ ஒருத்தர் வந்து தப்பு செஞ்சு வெளிநாட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வெளிநாட்டிலே இருந்தாலுமே வந்து நம்ம என்ன செய்யலாம், இங்க வந்து கேஸ் நடத்தலாம். முன்னாடி எல்லாம் அவங்களை பிடிச்சிட்டு வந்தாதான் கேஸ் நடத்த முடியும். ஆனா இப்ப வந்து அவங்க இல்லாமே நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நமக்கு அவங்கள்ட்ட அந்த நாடு வந்து ரெக்வஸ்ட் பண்ணி அந்த நாடு அரெஸ்ட் பண்ணி நம்ம இது பண்றதுக்குள்ள ஒரு 4-5 வருஷம் ஆயிரும். நம்ம இப்போ வந்து கேஸ் நடத்தினோம் அப்படின்னு சொன்னா கரெக்டா பிடிச்சிட்டு வந்து நம்ம என்ன செய்யலாம், அந்த தண்டனையை அவனுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஓகேவா? வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. புரியுதாமா? இந்த 3 பில் புரிஞ்சா எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க? ஓகே ஓகே. ஜஸ்ட் நீங்க ஓரலா கதை கேட்கற மாதிரி நீங்க கேட்டா போதும். சரிங்களா? எந்த இடத்துல புரியாதானோ சொல்லுங்க, நான் திருப்பியும் சொல்றேன். சரிங்களா? ஒரு தடவை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து நீங்க ஒரு தடவை ரிவைஸ் பண்ணீங்க. நான் எப்படி உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி சொல்றேன், அத மாதிரி நீங்க ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் உங்க மண்டையில நிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் வந்து இந்த எக்ஸாம்க்கு ஏத்த மாதிரி படிக்க முடியும்.
What the critics viewpoint about these three criminal laws? Except recording of section, much of the language and content the original law has been retained. சரிங்களா? வெறும் வந்து லாங்குவேஜும் செக்ஷன் மட்டும் தான் மாத்திருக்கீங்க தவிர பழசு அப்படியே வந்து போட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. New code does not envisage any path breaking changes the way of countries crimes and investigated and protracted trials and conducted. சரிங்களா? புதுசா எதுவுமே நீங்க பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. Law making in the absence of significant number of opposition members does not reflect well. சரிங்களா? இப்ப லா எல்லாம் கொண்டு வரது நிறைய ஆப்போசிஷன் மெம்பர்ஸ் எல்லாம் இல்ல. சோ அந்த டைம்ல கொண்டு வரது வந்து நீங்க வந்து இது இல்ல. ஏன்னா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா 140 பேர் எம்எல்சி என்னமோ சஸ்பெண்ட் பண்ணப்பட்டுச்சு. சரிங்களா? சோ அதுலதான் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இட்ஸ் questionable whether the terrorism should have been included in general law, penal law when it punishable under the special legislation. நீங்க டெரரிஸ்டுக்கு தனியாவே லா வச்சிருக்கோம். இந்த ஜெனரல் லால கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. given charges such as terrorism should not be lightly invoked. சரிங்களா? போலீஸ் கஸ்டடி beyond the 15 days may lead to excess by police. சரிங்களா? 15 நாளுக்கு மேல போனாலே வந்து என்ன செய்யலாம், போலீஸ்கார வந்து அது சாக்கு நினைச்சு நிறைய பேர் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. Division in the law cannot made without the vision for the legal framework and address all inequality of criminal justice system. டிவிஷன் வந்து என்னது, ப்ராப்பரான ஒரு விஷனோட வந்து அங்க வந்து கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஆப்போசிஷன் நெகட்டிவ் பாயிண்ட், இதெல்லாம் பாசிட்டிவ் பாயிண்ட். சோ இது ரெண்டுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அப்பதான் வந்து பேலன்ஸ்டா நம்ம ஆன்சர் எழுத முடியும். The world in poly crisis, value of democracy in youth is on the decline. சரிங்களா? So vote for 2024 டவுன் டு எர்த்ல வந்திருக்கு. சரிங்களா? ப்ராபபிள் கொஸ்டின்ல வந்து the world is in poly crisis for the resolution of the various disputes the global institution do not inspire the confidence. இப்போ எங்க பார்த்தாலும் பிரச்சனை தான், எதை பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் சண்டை தான். சரிங்களா? 40 countries are voting in 2024. இந்தியால வந்து நாடாளுமன்ற தேர்தல் வருது இல்ல, அந்த மாதிரி வந்து 40 கண்ட்ரீஸ்ல தேர்தல் வருதுன்னு சொல்றாங்க. The year 2024 belongs to electorates of the world. Some of the 40 countries, including India and USA, which account for 3.2 billion people and a combined GDP of 44 trillion, will hold a national election. சரிங்களா? Never before have so many people voted in a single year, say election watch agencies. And this comes at the time when the world's demography is youngest it ever been. சரிங்களா? இப்ப வந்து அதிக மக்கள் வந்து டெமோகிராபிக்கா பாத்தீங்கன்னா, மக்கள் தொகை பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து யங்கா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி இருந்ததே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. வேர்ல்ட் இஸ் ஆல்சோ பாலி கிரைசிஸ். பாலினா நிறைய கிரைசிஸ் இருக்கு. பாலி கிரைசிஸ் broadly defined as simultaneous occurrence of several catastrophic events. நிறைய விஷயங்கள் போகுது. சரிங்களா? பாருங்க. Some of the example, climate emergency threatens every country and every citizen. எல்லா இடத்துலயும் மழை பெஞ்சு தண்ணியா மிதக்குது. Environmental degradation, the mass extinctions have disabled natural ability to survive. எங்க பார்த்தாலும் வந்து இந்த காடு எல்லாம் தீப்பிடிச்சு எரியுது. வேர்ல்ட் எக்கனாமி இஸ் limping as poverty and hunger rise after decades of progress. எங்க பார்த்தாலும் வந்து hunger poverty-ஆ இருக்கு. Majority of the countries also crawling out of pandemic ravages landscape with reduced economic ability. சரிங்களா? இந்த பேண்டமிக் அப்புறம் எல்லாம் மூடி இருந்தது, இப்பதான் தொடர்ந்து எல்லாம் வேலை செஞ்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்களோட எக்கனாமில முன்னேறிட்டு வருது. The devastating of several countries may be war and conflict. ரஷ்யா உக்ரைன் வாரு, ஹூத்தியில வாரு, இந்த நிறைய சிரியன் வாரு, இதெல்லாம் பார்த்தாலே வந்து ரொம்ப பிரச்சனையில போயிட்டு இருக்குன்னு தெரியுது. Collapse of interconnected global system, sharp population among the people. சரிங்களா? ஸோ மதத்தால, இனத்தால, மொழியால எல்லா இடத்துலயும் பிரிஞ்சு கிடக்குறாங்க. Polarized voters may tend to just vote based on their ideological affiliation without looking the crisis. என்ன பிரச்சனைன்னு பார்க்காம அவங்க சார்ந்த இதை வந்து அவங்க சூஸ் பண்ண போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. Look at the Open Society Foundation finding USA. USA எல்லாம் பார்த்துருக்காங்க. 2023 சர்வே எடுத்திருக்காங்க. US Grand Making Network Open Society Foundation title Open Society Barometer. Barometerனா pressure இது அட்ஜஸ்ட் பண்றது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பேர் வச்சிருக்காங்க. Finds that on average 86% respond want to live in a democratic state. Survey says that people are still believe in the potential of generating solution to common challenges. The common challenges here including imperative like building schools, hospital, protecting the environment and reducing crimes. இதெல்லாம் வந்து அவங்க இது பண்றாங்க. The worrying trend among the younger group. சரிங்களா? Among the survey responded, over 1/4 of the group of aged 56 and above supports strong leader who does away with the assemblies and elections. சரிங்களா? Among the 56 வயசு இருக்கவங்க வந்து ஸ்ட்ராங் லீடர் வந்து சப்போர்ட் பண்றாங்க. சரிங்களா? Among young respondents in 36 to 50 age group, the figure 32% is 18 point age group, it was 35%. சரிங்களா? ஸோ இதுல வந்து 35% தான் வந்து இந்த யங் லீடர்ஸ் வந்து இந்த பெரிய ஆளுகளை வந்து சப்போர்ட் பண்றாங்க. When asked whether they prefer democracy to any form of other government, nearly 71% of age of 56% above prefer democracy. 71% வயசானவங்க என்ன செய்யறாங்க, டெமோக்ரஸி செலக்ட் பண்றாங்க. ஆனா only 57% under the age of 36 is same. ஆனா 57% தான் வந்து என்ன செய்யறாங்க,
36 வயசுக்கு கீழே இருக்கவங்க வந்து உங்களுக்கு டெமோக்ரஸி சூஸ் பண்றாங்க. அப்ப என்னது 43% வந்து டெமோக்ரஸி செலக்ட் பண்ணல அவங்க. சரிங்களா? இந்த மாதிரி போயிட்டு இருக்கு டெமோக்ரஸி பத்தி. குளோபல் ஃபைட் ஆன் டெமோக்ரஸி இஸ் கமிங் டவுன். மக்களாட்சி பத்தி வந்து ஒரு ஃபைட் வந்து நம்பிக்கை வந்து கம்மியாயிட்டு இருக்கு. டுடேஸ் யங் பீப்புள் ஹேவ் grown up being politicized in the age of polycrisis as emerged, during which is from the climate, economic, technological, geopolitical turmoil have grown and reinforced each other degree of never seen before. எல்லா பிரச்சனைகளும் எல்லாத்தோட தலைக்கும் போய்க்குது. Although most of the people globally still have faith in democracy, that faith is running on the fumes. These findings suggest that maybe set of weaker of each generation. So ஜெனரேஷன் போக அடுத்த டெமோக்ரஸியே வேண்டாம், நாங்க வந்து அத்தாரிட்டியன் ரூல் எங்களுக்கு பிடிச்சவங்க கீழே நாங்க வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாய்ப்பு போயிடும். ஓகேவா? அடுத்து பாருங்க. பிஎம் ஜன்மன் லேக் ஆஃப் ரியலிஸ்டிக் டேட்டா மேக்ஸ் த திங்ஸ் டிஃபிகல்ட். சரிங்களா? நியூஸ் ஆர்டிகல் வந்து வாட் டஸ் ஸ்பெஷல் பேக்கேஜ் மீன் ஃபார் பர்டிகுலர் வல்னரபிள் குரூப் ட்ரைபல்ஸ். இதுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிவி சரிங்களா? பிவி ஜன்மன் பிவிஜினா பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரெட் ஓவர் 18 ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க. இதை பத்தி யூபிஎஸ்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எவ்வளவு குரூப்ஸ் இருக்காங்க. இனிஷியலி பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப்ஸ் பேர் இருந்துச்சு, பிடிஜிஸ் சொல்லிட்டு. அவரும் பேர் மாத்திட்டாங்க. PVTs are defined by the government as tribal communities that show either declining or stagnant population, use of pre-agrarian technology, economic background, low literacy. ஸோ அவங்கள வந்து குறிப்பிடணும் அப்படின்னா அவங்க மக்கள் தொகை கம்மியாயிட்டு இருக்கணும், இல்லைன்னா வந்து ஸ்டாக்னண்டா இருக்கலாம், இல்ல ப்ரீ அக்ரேரியன். சரிங்களா? அவங்களோட அக்ரிகல்ச்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப பழசா இருக்கும். சரிங்களா? they found to be living some of the remotest and most inaccessible areas in the country. There are 75 such communities are spread in 18 states of UTs. சரிங்களா? 75 கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. ஹையஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா ஒடிசால இருக்கு. இது கொஸ்டினா கேட்பாங்க. ஆந்திர பிரதேஷ் அடுத்து, தெலுங்கானா, பீகார், ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆல் 4 ட்ரைபல் குரூப்ஸ் ஆஃப் அந்தமான் அண்ட் ஒன் நிக்கோபார் பிவிஜிடிஸ். சரிங்களா? அந்தமான்லயும் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பிவிடிஜி தான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிருக்காங்க. வாட் யூ நோ அபவுட் பிஎம் ஜன்மன்? பிஎம் ஜன்மன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் சொல்லுவாங்க. இதுல வந்து 24,000 கோடி ப்ராஜெக்ட் இது அப்ரூவல் பண்ணிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து இது சொல்லியிருக்காங்க மிஷன் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக. இதுக்காக ரோடு, பவர், ஹோம்ஸ், மொபைல் கனெக்டிவிட்டி எல்லாம் வந்து அவங்க தர போறாங்க. தி மோஸ்ட் பேக்வர்ட்ஸ் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஜிடிக்கு. திஸ் இஸ் ஒர்க்கிங் டுவார்ட்ஸ் சேச்சுரேஷன். சரிங்களா? என்ன வருஷம்னா த அலோகேஷன் கிளியர்ட் பை தி யூனிட். வாட் ஆர் த மாடலிட்டிஸ் ஆஃப் பிஎம் ஜன்மன் பாத்தீங்கன்னா நவம்பர் 29 பண்ணிருக்காங்க. 24,000 கோடி. அதுல பாத்தீங்கன்னா சென்டர் வந்து ஷேர் பாத்தீங்கன்னா 15,000 கோடி. அந்த ஷேரோட ஸ்டேட்டோட ஷேர் பாத்தீங்கன்னா 8,000 கோடி. சரிங்களா? there are little over 22 villages in PVG ரெசைட் பண்றாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் டன் பை 9 மினிஸ்ட்ரிஸ் பண்ணுவாங்க. என்ஷூர் ஆஃப் பிவிஜி போய் சேர்ந்திருக்காங்கன்னு அவங்க பார்ப்பாங்க. டார்கெட் பாத்தீங்கன்னா 4.9 lakh புக்கா ஹோம். புக்கா ஹோம்னா வந்து இந்த மரத்தால இந்த மாதிரி தான் புக்கா ஹோம் வந்து செட் பண்ண போறாங்க. 8,000 புக்கா நல்ல ஹோமா இருக்கும் உங்களுக்கு. 8,000 kilometer ஆஃப் கனெக்டிங் ரோட்ஸ், லிங்க் ஆஃப் ஆல் ஹவுஸ் ஹோல்ட் பைப் வாட்டர், 1000 மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ், 2,500 அங்கன்வாடி சென்டர்ஸ், 3,000 மொபைல் டவர்ஸ் எல்லாம் வந்து பண்ண போறாங்களாமா. பிளான் ஆல்சோ இன்டென்ட் டு செட் அப் வொகேஷனல் ஸ்பீக் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும். 60 ஆஸ்பிரேஷன் ஆஃப் பிவிடிஜி பிளாக்ல வந்து 500 ஒன் டன் வெஹிக்கிள்ஸ் வந்து கேந்திராஸ் வந்து கொண்டு வர போறாங்க. அதே மாதிரி 1 lakh வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ஒன் கிரிட் சோலார் பவர் சிஸ்டத்தில் கொண்டு வர போறாங்க. சேலஞ்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சேலஞ்ச் பாத்தீங்கன்னா கரண்ட் ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் அஹெட் ஆஃப் எஸ்டிமேட் ஆஃப் 28 lakh சொல்லிட்டு போறாங்க. ஆனா கவர்மெண்ட் அனேபிள் டு டேப்லேட் த பாப்புலேஷன் ஆஃப் மகாராஷ்டிரா, மணிப்பூர், ராஜஸ்தான் எவ்வளவு இருக்காங்கன்னு அவங்களால வந்து கனெக்ட் பண்ண முடியல. பிரின்சிபல் சேலஞ்ச் பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் கரண்ட் டேட்டா. இப்ப இருக்கிற டேட்டா இல்ல. ஆல்ரெடி வந்து பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டேட்டா எடுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைல் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதான் ஸ்டார்டட் கண்டக்டிங் பேஸ் லைன் சர்வேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், ஆனா கம்பைல் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்தர் கவர்மெண்ட் ஹஸ் நாட் yet made any result on baseline surveys. என்ன நீங்க பண்ணிருக்கீங்கன்னு கவர்மெண்ட் சொல்லல. Moreover, I told Parliament recent no census of 1951 had accounted for PVJ separately. Not submitted any data. Social and this is the house of panel either. சரிங்களா? இது வரைக்கும் டேட்டாவே உங்க கையில் இல்ல. Hence the major challenge is absence of realistic data. டேட்டாவே இல்ல. இந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரியும், ஆனா வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இல்ல. ஓவரலா அவங்க சொல்றாங்க. அப்படின்னா PVTG குரூப்ஸ் பத்தி வந்து ஃபுல்லா டேட்டா இருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து 24,000 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியும். சரிங்களா? சோ ஸ்கீம்னா என்ன, அதுல வந்து சென்டரோட ஷேர் என்ன அதுன்னு பாத்தீங்க. இந்த பிவிடிஜி பத்தி வந்து ஃபுல்லா படிச்சு வச்சுங்க. இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகேவாமா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? புரியுதா? சோ நான் சொல்றத மட்டும் நீங்க மனசுல நினைச்சிட்டு திருப்பி ஒரு ரிவைஷன் பண்ணீங்கன்னா இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இதெல்லாம் படிக்கணும் அவசியம் இல்ல. ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணி இதெல்லாம் இருக்கா, இப்ப நம்ம இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன செய்யணும், மனசால நினைச்சா போதும். சரிங்களா? அதுக்காக இதுல எடுக்கிறது.
ஓகேவா? ஓகேவா, தேங்க்ஸ்.